Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சு. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம், நான் தான் உங்கள் ஜிகே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்லேருந்து நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனி டிகிரி முடிச்சவங்க, 10th 12th முடிச்சவங்க, அந்தந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். IIT Madras Non-Teaching Post Recruitment 2024 எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ போஸ்ட் சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர், மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், எந்த டிசிப்ளினாக இருந்தாலும் ஓகே, ப்ளஸ் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சூப்பர்வைசரியில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரர் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், வித் எக்ஸலண்ட் அகாடமிக் ரெக்கார்டு இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது ஸ்போர்ட்ஸ் சயின்ஸில் மினிமம் 55% கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 5 years ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ப்ளஸ் அவங்க காலேஜ் லெவலில் அல்லது யூனிவர்சிட்டி லெவலில் அவங்க டீம்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனி ஒன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ், அத்லெட்டிக்ஸ், ஸ்விம்மிங், ஃபுட்பால், பேஸ்கெட்பால் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு அவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குரூப் பி கேட்டகரி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் சூப்பரிண்டென்ட், பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் முடிச்சவங்க அல்லது ஹியூமனிட்டிஸில் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். மினிமம் 60% CGPA இருக்கணும், ப்ளஸ் 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் பேச்சுலர்ஸ் டிகிரி வித் 60% எனி டிகிரி முடிச்சவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் NCC அல்லது போலீஸ் ஃபயர் ஃபைட்டிங் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வெஹிக்கிள் மோட்டார் சைக்கிள் அதாவது 2-wheeler வந்து நமக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிபெட் முடிச்சிருக்கணும் வித் 60% ப்ளஸ் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ப்ளஸ் யூனிவர்சிட்டி ஆர் நேஷனல் லெவல் மேட்சஸில் அவங்க டீமை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குரூப் சி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் எனி டிகிரி முடிச்சவங்க வித் 60% CGPA எல்லாருமே அப்ளை பண்ணலாம், ப்ளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் பேசிக்காக இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குக் பார்த்தீங்கன்னா BSc ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் முடிச்சவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம், மினிமம் 60% CGPA இருக்கணும், ப்ளஸ் 3 years ஆஃப் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், அல்லது 3 year டிப்ளமோ முடிச்சிருக்கேன், நான் 10th முடிச்சுட்டு டேரெக்டாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங்கில் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். வித் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிரைவர் பார்த்தீங்கன்னா 10+2 அதாவது 12th முடிச்சுட்டு என்கிட்ட ஒரு வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, ப்ளஸ் எனக்கு 2 years நான் டிரைவ் பண்ணியிருக்கேன், எனக்கு டிரைவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். செக்யூரிட்டி கார்டு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சவங்க ப்ளஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஃபிட்டாக இருக்கீங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம். NCC சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்கன்னா ப்ரெஃபரபிள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ கேட்டகரிக்கு சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு 50 yearsக்குள்ளே இருக்கணும், அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ராருக்கு 45 yearsக்குள்ளே இருக்கணும், ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸருக்கும் 45 yearsக்குள்ளே இருக்கணும். குரூப் பி கேட்டகரி 3 போஸ்ட்டுக்குமே 32 yearsக்குள்ளே இருக்கீங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். குரூப் சி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 4 போஸ்ட்டுக்கும் 27 yearsக்குள்ளே இருக்கீங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC/ST கேண்டிடேட்ஸ் 5 years வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. OBC நான் கிரிமி லேயர் கேண்டிடேட்ஸ்க்கு 3 years இருக்குது. ஓகேங்களா. ஸோ வில்லிங் இருக்கீங்க எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட வேகன்சி இருக்குது குரூப் ஏ அண்ட் பியில். குரூப் சியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 44 வேகன்சி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 வேகன்சிஸ் இருக்குது அப்ராக்சிமேட்டாக. ஸோ வில்லிங் இருக்கீங்க எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் OBC கேண்டிடேட்ஸ்க்கு 500, SC/ST உமன் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. சேலரி குரூப் ஏ பிசிக்கு பே மெட்ரிக்ஸ் லெவலில் கொடுத்துருக்காங்க. குரூப் ஏ கேட்டகரி பார்த்தீங்கன்னா மினிமம் 70,000-80,000 இருக்கும். குரூப் பிக்கு பார்த்தீங்கன்னா 40,000-50,000 இருக்கும். குரூப் சிக்கு பார்த்தீங்கன்னா 30,000 to 40,000 இருக்கும். ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ராசஸ் அப்ளை பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ஒரு ரிட்டன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட். ஸோ நம்ம எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணோம், இப்போ குக்குனா அதுக்கு ஒன்று டிஷ் சமைச்சு காட்ட சொல்லி கேட்பாங்க, இல்லை கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்னா டாஸ்க் கொடுத்து கரெக்டாக நம்ம பண்ண தெரியுதா, வேர்டில், எக்ஸலில், டேலி அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் ஒரு ட்ரேட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்டர்வியூவில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 12, 2024 அப்ளை பண்ணணும். வில்லிங் இருக்கீங்க எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரியான சின்ன சின்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் GK with GK.